வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். வரும் 17ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். தலைமை கொறடா கோவி செழியன் அறிவிப்பு. போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதி. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் அனைத்தும் முறைப்படி தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல். செயற்குழு பொதுக்குழு கூட்டம் முறைப்படி நடக்கவில்லை என பன்னீர்செல்வமும் மனு. அதிமுக தலைமை அலுவலகம் பூட்டி சீல் வைத்த விவகாரம். ஓபிஎஸ் இபிஎஸ் பதிலளிக்க வருவாய்த்துறை நோட்டீஸ். அதிமுக மோதலுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தங்களை வம்புக்கு இழுக்க வேண்டாம் என்றும் பாரதி எச்சரிக்கை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 6 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை நடவடிக்கை. சீனாவின் ஊடுருவலும் பிரதமரின் அமைதியும் நாட்டிற்கு கேடு விளைவிக்கும். ராகுல் காந்தி விமர்சனம். கேரளாவில் பருவமழையின் தீவிரம் அதிகரிப்பு. இன்று 12 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. வரும் 20ஆம் தேதி இலங்கைக்கு புதிய அதிபரை தேர்வு செய்ய முடிவு. 15ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டவும் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். டிஎன்பிஎல் தொடரின் 16வது லீக் போட்டியில் மதுரை அணி வெற்றி. 39 ரன்கள் வித்தியாசத்தில் சேலம் அணியை வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என அரசு தலைமை கொறடா கோவி செழியன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் கூட்டம் நடைபெறும் என்றும், குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து அன்றைய கூட்டத்தில் பேசப்படவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்தம் குறித்த 5வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்பு பேசிய அமைச்சர் சிவசங்கர், கடந்த அதிமுக ஆட்சியில் அவர்கள் போராட்டங்களில் பங்கேற்ற காலங்களுக்கான விடுப்பு கணக்கை நீக்கி இழப்பீடு வழங்குவது குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ள சில கோரிக்கைகள் குறித்து முதல்வரிடம் பேசி தீர்வு காணப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட விதிகளை முறைப்படி தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சி தாக்கல் செய்தது. பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதையும், பொருளாளராக திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டிருப்பதையும் அதிமுக தாக்கல் செய்தது. இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டதை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என பன்னீர்செல்வத்தின் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கு ஓபிஎஸ் அளித்துள்ள மனுவில், செயற்குழு பொதுக்குழு கூட்டம் முறைப்படி நடக்கவில்லை என்றும், சட்ட விதிகள் மீறப்பட்டிருப்பதாகவும் பன்னீர்செல்வம் தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் தனது மனுவில் ஓபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக செயற்குழு கூட்டம் சட்டப்படி நடைபெறவில்லை என்று ஓபிஎஸ் வழக்கறிஞர் திருமாறன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக தலைமை அலுவலகம் சீல் வைக்கப்பட்டதற்கு காரணம் நாங்கள் அல்ல எனவும் தெரிவித்தார். உத்தரவின் அடிப்படையில் நடந்த பொதுக்குழு, அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு 16 தீர்மானங்கள் மற்றும் இடைக்கால பொதுச் செயலாளர் மற்றும் வேறு சில தீர்மானங்கள் குறித்து அனைத்தும் இந்த வழக்கு தற்பொழுது மெயின் கேஸ் ஸ்டில் பெண்டிங் ஃபார் கன்சிடரேஷன். இப்போ இடைக்கால மனு மட்டும் தான் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து அனைத்து சட்ட போராட்டங்களும், மேல்முறையீடு மற்றும் உச்சநீதிமன்றம் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து முன்பும் எங்களுடைய கருத்துக்கள் வைக்கப்பட்டு, இந்த பொதுக்குழு கூட்டமே சட்டப்படி செல்லத்தக்கதல்ல, அது கூட்டுவதற்கு எந்த விதமான தார்மீக அடிப்படையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிகள் இடமில்லை என்று கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. எனவே அவர்கள் எந்த விதமான தீர்மானத்தை இயற்றினாலும் அது குறித்து நீதிமன்றம் நிச்சயமாக தனது பார்வையை செலுத்தும். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைத்த விவகாரம் தொடர்பாக இபிஎஸ், ஓபிஎஸ் ஆகிய இருதரப்பினரும் வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வட்டாட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் இருதரப்பினர் ஒருவரை ஒருவர் கற்கள் மற்றும் பயங்கர ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் அதிமுகவினர் மற்றும் 2 காவலர்கள் உட்பட 44 பேர் காயமடைந்தனர்.
இதனையடுத்து அதிமுகவினர் 14 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த கலவரத்தை தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டி சீல் வைத்தனர். வட்டாட்சியர் ஒட்டிய நோட்டீஸில் இருதரப்பினரும் சிவில் நீதிமன்றத்தை நாடி உரிய உத்தரவை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டது செல்லாது என்றும், கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதும் செல்லாது என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். தலைவர் வழி வந்தவர்கள், அம்மா வழி வந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை செய்ய மாட்டார்கள். அதிலிருந்தே புரிகிறது இவர்கள் தனிப்பட்ட ஒரு சுயநலத்தால் செய்யக்கூடிய குழுவை நான் நினைக்கிறேன். நிச்சயமா செல்லாது. அது நானும் இப்ப ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அதனால கோர்ட்ல நிலுவையில் இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அது தவறானது. அவரே பொதுச் செயலாளர் ஆனதுங்கிறதே கேள்விக்குறியா இருக்கும் போது அவர் நீக்கியது எப்படி சரி? எங்களுடைய கழக உடன்பிறப்புகள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளராக ஆக முடியும். கழக தொண்டர்களும் சரி, தமிழக பொதுமக்களும் சரி என்னதான் ஆதரிக்கிறாங்க. நான் போகும் சுற்றுப்பயணங்களில் எனக்கே நல்ல வெளிச்சமா. யாருடைய அழிவிலும் இன்பம் காணும் கட்சி திமுக அல்ல. 1000 தான் இருந்தாலும் எங்களுக்கு அதிமுக பங்காளிதான் என திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். திமுகவை பொறுத்த மட்டிலும் நாங்கள் யாருடைய அழிவிலும் இன்பம் காண்பவர்கள் அல்ல. எடப்பாடி பழனிசாமி, அதாவது ஒரு பழமொழி சொல்லலாம், ஒரு விரலை எதிரிமையில் காட்டுற போது 3 விரல் தன்னை காட்டுவதாக பழமொழி சொல்லலாம். அதுபோல் அவர்களுக்குள் இருக்கிற சண்டை, இதுக்கும் திமுகவுக்கு எந்த விதமான சம்மதமும் கிடையாது. ஆனால் அவர் கோவப்பட வேண்டியது யார் மேலோ. எதற்கெடுத்தாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதியும் திமுகவையும் தாக்கி பேசுவது எடப்பாடிக்கு வாடிக்கை. அவர் தேவையில்லாமல் திமுகவை அழிச்சிடுவேன் இழிச்சிடுவேன்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது. காரணம், திமுக என்பது இதை அழிக்கணும்னு நினச்சவங்களெல்லாம் என்ன ஆனாங்கன்றது தெரியும். நீதிக்கு தலைவணங்கக்கூடிய கட்சி தான் நாங்கள். ஆக தேவையில்லாமல் அவங்க கட்சி இருக்கிற பிரச்சனையை எங்களை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பல முறை சொல்லியிருக்கேன், எங்களுக்கு 1000 தான் இருந்தாலும் அதிமுக பங்காளி தான். எங்களுக்கு பகையாளின்றது பிஜேபி தான். அது பல முறை சொல்லியிருக்கேன், அதே தான் இன்றைக்கும் சொல்கிறேன். எங்கள் ரத்தம் தான். ஏதோ கோலத்தில் போட்டாங்க, பாதி பேர் வந்துட்டாங்க, மீதி பேர் கொஞ்சம் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்துடுவாங்க. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா பரவக்கூடாது என பலமுறை வலியுறுத்தியும் அதை கடைபிடிக்கவில்லை என்று கூறினார். பலமுறை அவங்களுக்கு சொல்லியிருக்கு, முகக்கவசங்கள் அணியணும், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கணும், சானிடைஸ் பண்ணிக்கணும்னு. அவங்க அதை பண்ணுறதா தான் சொல்லியிருந்தாங்க. அதில் எந்த அளவுக்கு அந்த விதிமுறைகளை அவங்க மதித்தாங்க பண்ணாங்கிறது தொலைக்காட்சிகளில் வந்த அந்த இதுதான் வெளிச்சம். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்காலிகமாக பயின்று வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ மாணவர்கள் 3 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் மற்ற மாணவர்களுக்கும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் மேலும் 7 பேருக்கு தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ரிசார்ட் உரிமையாளரிடம் தனிப்படை போலீசார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு விசாரணையில் கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை CIT நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சில ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பிரபல மணல் ஒப்பந்ததாரர் ஆறுமுகசாமி, அவரது மகன் செந்தில்குமார் மற்றும் அவரது உதவியாளர் பழனிசாமி ஆகியோரிடம் கடந்த 2 தினங்களாக தனிப்படை போலீசாரின் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ரிசார்ட் உரிமையாளர் நவீன் பாலாஜியிடம் தனிப்படை போலீசார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணையை மேற்கொண்டனர். ராஜீவ் கொலை வழக்கில் இருந்து தன்னை விடுதலை செய்யக்கோரி ரவிச்சந்திரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக ஆளுநர் ஒப்பந்தமில்லாமல் விடுதலை கோரி ரவிச்சந்திரன் மற்றும் நளினி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. அப்போது பேரறிவாளனைப் போல் விடுவிக்க சிறப்பு அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு இல்லை என கூறி மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக ரவிச்சந்திரனின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது.
சீனாவின் ஊடுருவலும் பிரதமரின் அமைதியும் நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பிரதமர் குறித்த சில உண்மைகள் என ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சீனாவை கண்டு பிரதமர் நடுங்குவார் என்றும் பொதுமக்களிடம் உண்மைகளை மறைப்பார் என்றும் சாடியுள்ளார். தன் பிம்பத்தை பிரதமர் எப்போதும் காப்பாற்றுவார் என குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, ராணுவத்தின் மன உறுதியை குலைப்பார் என்றும் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்போடு பிரதமர் மோடி விளையாடுவார் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் ஜூலை 21ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு அமலாக்கத்துறை சமன் அனுப்பியது. கொரோனாவின் காரணமாக கடந்த ஜூன் 2ஆம் தேதி சோனியா காந்தி ஆஜராகாத நிலையில் மேலும் ஓய்வெடுக்க அமலாக்கத்துறை கால அவகாசம் அளித்தது. இந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என சோனியா காந்திக்கு அமலாக்கத்துறை சமன் அனுப்பியுள்ளது. மக்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் கோவாவில் நடப்பது போன்று தொடர்ந்து நடக்கும் என ப. சிதம்பரம் எச்சரித்துள்ளார். கோவாவில் பாஜக ஆட்சி அமைவதற்கும் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாகவும் வருவதற்கு மக்கள் வாக்களித்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், மக்கள் தீர்ப்பை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதாகவும், ஆனால் பாஜக ஏன் ஏற்க மறுக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து அதிகாரங்களும் பதவிகளும் தங்கள் வசம் வர வேண்டும் என்பதும், ஜனநாயக நெறிமுறைகளை மிதிப்பதும் பாஜகவின் இயல்பே இதற்கு காரணம் என கூறியுள்ளார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் 6 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று விசைப்படகுகளில் சுமார் 500 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். கச்சத்தீவுக்கும் கோடியக்கரைக்கும் இடையே நடுக்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு படகு மற்றும் 6 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கேரளாவில் மழையின் தீவிரம் அதிகரித்து உள்ளதால் இன்று 12 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக கேரளாவில் வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் பெரும்பாலான ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தெற்கு ஒடிஷாவுக்கு மேல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் வரும் 4 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய மாவட்டங்கள் தவிர ஏனைய 12 மாவட்டங்களுக்கும் இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக காசர்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்படுகிறது. கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தொடர் கனமழையின் காரணமாக அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கபினி அணையிலிருந்து 38,000 கன அடி, கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 72,000 கன அடி என மொத்தமாக 1,10,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஜூலை 20ஆம் தேதி புதிய அதிபரை தேர்வு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் புதிய அதிபரை தேர்வு செய்வது குறித்து முடிவெடுக்கப்பட்டது. ஜூலை 15ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டவும் 20ஆம் தேதி புதிய அதிபரை தேர்வு செய்யவும் அப்போது முடிவெடுக்கப்பட்டது. ஜூலை 19ஆம் தேதி வேட்புமனுக்களை பெற திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முன்பாக நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதிநிதிகளை அழைக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு குறைவான நாட்களே உள்ளதால் மழை பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அறிவுறுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஆயத்த பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சென்னையிலிருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலைகளில் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மரக்கிளைகள் இருந்தால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் மெய்யநாதன் உத்தரவிட்டார். டிஎன்பிஎல் தொடரின் 16வது லீக் போட்டியில் சேலம் அணியை வீழ்த்தி மதுரை அணி வெற்றி பெற்றுள்ளது. கோவையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 126 ரன்கள் மட்டுமே சேர்ந்து தோல்வியை தழுவியது. இதனால் 39 ரன்கள் வித்தியாசத்தில் மதுரை அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரும் 17ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். தலைமை கொறடா கோவி செழியன் அறிவிப்பு. போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதி. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் அனைத்தும் முறைப்படி தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல். செயற்குழு பொதுக்குழு கூட்டம் முறைப்படி நடக்கவில்லை என ஓ. பன்னீர்செல்வமும் மனு. அதிமுக தலைமை அலுவலகம் பூட்டி சீல் வைத்த விவகாரம். ஓபிஎஸ் இபிஎஸ் பதிலளிக்க வருவாய்த்துறை நோட்டீஸ். அதிமுக மோதலுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தங்களை வம்புக்கு இழுக்க வேண்டாம் என்றும் ஆர். எஸ். பாரதி எச்சரிக்கை.
நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 6 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை நடவடிக்கை. சீனாவின் ஊடுருவலும் பிரதமரின் அமைதியும் நாட்டிற்கு கேடு விளைவிக்கும். ராகுல் காந்தி விமர்சனம். கேரளாவில் பருவமழையின் தீவிரம் அதிகரிப்பு. இன்று 12 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. வரும் 20ஆம் தேதி இலங்கைக்கு புதிய அதிபரை தேர்வு செய்ய முடிவு. 15ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டவும் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். TNPL தொடரின் 16வது லீக் போட்டியில் மதுரை அணி வெற்றி. 39 ரன்கள் வித்தியாசத்தில் சேலம் அணியை வீழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.